வெல்கம் பேக் செஃப் முருகன்ஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம ரெசிபிஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு பாதுஷா பண்ண போகிறோம். அதை வந்துட்டு வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு எவ்வளோ ஈஸியாக பண்ணலாங்கிறத நான் ஸ்டெப் பை ஸ்டெப் அழகாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம போடுற வீடியோஸ் எப்போப்பெல்லாம் நம்மளோட லேட்டஸ்ட் வீடியோஸ் போடுறோமோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அந்த ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சுருங்க. பெல்லை கிளிக் பண்ணி ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். வாங்க இப்போ இதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைங்கிறத பார்த்துடலாம். ஸோ நான் வந்து மைதா 100 கிராம் எடுத்திருக்கேன். மைதா 100 கிராம், அதுக்கு வந்துட்டு சீனி பாவு காய்ச்சலுக்கு வந்துட்டு சர்க்கரை 100 கிராம் எடுத்திருக்கேன். பட்டர் வந்து நான் 50 கிராம் கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 50 கிராம் தேவையில்லை. ஆனால் பட் வந்து பார்த்திங்கன்னா நான் மெல்ட் பண்ணுறக்க 50 கிராம் பாக்கெட் போட்டு பண்ணேன். நீங்கள் ஒரு 25 கிராம் தான் அதில் ஆட் பண்ணேன். இதில் வந்துட்டு லைட்டாக ஒரு பிஞ்சு சால்ட்டு, கொஞ்சம் சோடாப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 5 ஏலக்காய் வந்து நமக்கு வந்துட்டு சுகர் சிரப்பில் போடுறதுக்காக வச்சுருக்கு. அதுபோக இந்த மாவை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் ஒரு கப்பில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா அந்த ஜீனியை வந்து நம்ம காய்ச்சிடலாம். சுகர் சிரப்பு வச்சு விட்டோன்னா அது பாட்டு குக் ஆகிட்ருக்கும். ஸோ அதுக்கு உண்டான ஜீரா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் அந்த ஒரு கப் சீனியை போட்டுட்டு வந்துட்டு அதில் வந்துட்டு நான் ஒரு 3/4 கப்பு வந்து நான் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை வந்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. ஸோ கிண்டி விட்டுட்டு அடுப்பு வந்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விடுங்க. அது பாட்டு குக் ஆகிட்ருக்கும். ஸோ இந்த பொசிஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த பாதுஷாக்கு தேவையான மிக்சிங், அதாவது நம்ம மைதா எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ அதை வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம 100 கிராம் மைதா ஆட் பண்ணியாச்சுங்க. ஸோ நம்ம அதில் வந்துட்டு ஒரு பிஞ்சு சோடாப்பு, கொஞ்சம் சால்ட்டு, இது ரெண்டையுமே நான் வந்துட்டு இதில் போட்டிருக்கேன். இது வந்து 100 கிராம் போட்டிருக்கோம். ஸோ 100 கிராம் மைதாக்கு இது போதும். நான் வந்துட்டு பட்டர் வந்து நான் ஃபுல்லாக வந்துட்டு அது மொத்தம் 50 கிராம் அந்த கப்பில் இருந்துச்சு. நான் வந்துட்டு ஒரு 30 ml ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எப்படிங்கன்னு பார்த்துக்கோங்க பிணைய போது. எனக்கு வந்துட்டு இது பண்ண நல்லா முறை நல்லா கிரிப்ஸியாக வந்துச்சு. ஸோ இதுவே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு. ஸோ மைதா வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த பட்டரில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்துட்டு நல்லா எல்லாமே பட்டர் வந்துட்டு ஃபுல்லாக கவர் ஆகி நமக்கு வந்துட்டு அந்த முறுமுறுப்பு கிடைக்கும் பாதுஷா சாப்பிடும்போது. ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா வந்துட்டு நம்ம புட்டுக்கு மாவு பண்ணுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் அழகாக வந்துட்டு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பிணையும் போது வந்துட்டு பார்த்திங்கன்னா மைதா வந்துட்டு ரொம்ப கோவமாக பிணையாதீங்க. நல்லா சாஃப்டாக சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக பிணைஞ்சிங்கன்னா நல்லா ஒரு எப்படி சொல்கிறது முறுமுறுன்னு அழகாக வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பிணைஞ்சி வச்சுக்கோங்க. பிணைஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்துட்டு அதில் தண்ணி தெளித்து ஸோ இந்த நம்ம வந்து பாதுஷாக்கு வந்து மாவு மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த புட்டு பதம் வரணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம பிணைய ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி தெளித்து பிணைங்க, ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டு நமக்கு சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜீரா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு என்னென்னா அந்த ஜீரா வந்துட்டு இறக்கி வச்சதுக்கப்புறம் ஆறுச்சுன்னா வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு மாதிரி ஜீனி ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றக்காக வந்துட்டு நம்ம ஒரு பீஸ் லெமன் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, ஸோ இந்த லெமன் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த இது எடுத்து வச்சுருக்க ஏலக்காவும் வந்து நம்ம இடித்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு இது வந்து எந்தளவு நமக்கு அந்த ஒரு பதம் வரணும், அதாவது ஒரு கம்பி பதம் வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் லைட்டாக வரணும். ஸோ அதனால் குக் ஆகிட்டு தான் இருக்குது, அது ஆகிட்டுருக்கட்டும். ஜீனி எப்போயுமே எடுத்திங்கன்னா சூடாக இருக்கும். எடுத்தோன்னே அதை வந்து அதாவது ஒரு ஊதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கையில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு அந்த ஒரு கம்பி பதம் 2 கம்பி பதம் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு தெரியும். இப்போ நம்ம இடித்து வச்ச ஏலக்காய் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ அதையும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜீரா வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்போயுமே இந்த ஏலக்காய் போட்டு குக் பண்ணும்போது நல்ல மனம் இருக்கும் அந்த ஜீராவில். உங்களுக்கு தேவைன்னா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த ஜீரா வந்துட்டு நம்ம அதில் டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த ஜீரா வந்துட்டு ஏலக்காவோடு வச்சுருந்தோம் அப்படின்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா நல்ல மனம் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தா அதை வந்து அந்த ஜீரா வந்துட்டு இதில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து நம்ம வேறு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஆனால் பட் அதையும் வந்து அப்படி எப்படி யூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நம்ம வந்துட்டு பாயசம் இந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட் பண்ணும்போது அதில் ஆட் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் வந்துட்டு வடிகட்டலை, உங்களுக்கு தேவைன்னா வடிகட்டிக்கோங்க. ஸோ மாவு பாருங்கள் நல்லா பதம் வந்துருச்சு, ஊறிடுச்சு. நம்ம வந்து அழகாக மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை வந்து நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். நல்லா சாஃப்ட்டாக வரணும். எப்போயுமே பார்த்திங்கன்னா நான் பிணைஞ்சி வச்சு ஒரு 15 நிமிஷம் வந்துட்டு காட்டன் கிளாத் போட்டு மூடி வச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி நம்ம இந்த குலோப் ஜாமுலாம் மாவு பிணைஞ்சுன்னா அந்த ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு பதம் வரணும். ஸோ அது வரையும் வந்துட்டு அதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு சின்ன சின்ன பால்ஸ் நமக்கு என்ன சைஸில் வந்து பாதுஷா தேவையோ அந்த சைஸ்க்கு வந்து நம்ம பிடிக்க போகிறோம்.
ஸோ இந்த 100 கிராம் மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராம் வர்ற மாதிரி 25-30 கிராம் அந்த ஊறுச்சுன்னா அந்தளவுக்கு வர அளவுக்கு வந்துட்டு நான் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டில் ஒன்று ஹேண்டில் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு மைதா கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பிச்சு அதில் வச்சு நீங்கள் வந்துட்டு உருட்டணும். அந்த மாதிரி உருட்டும் போது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ வந்து ஃபுல்லாக வந்து அதில் ஃபுல்லாக கவர்ட் ஆகி அந்த ஒரு சைனிங் இருக்கும் எல்லா சைடுமே. இது பேசிக் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குலோப் ஜாம் உருட்டுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா 2 டைம் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி உருட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் ஸ்லோவாக அப்படியே பால் பண்ணிங்கன்னா அழகாக வரும். அந்த உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே கிளியராக இருக்கும். ஸோ இது பண்ணதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா சென்டரில் வந்து தம் ஃபிங்கர் இல்லை வந்துட்டு அந்த விரலை வச்சு ஸோ எதனாலும் வச்சு வந்து லைட்டாக ஒரு இப்படி அமுக்கு ரொட்டேட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி சேஃப் வரும். ஸோ அதை நம்ம வந்து அப்படியே வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லா பீஸையுமே பண்ணிடலாம் இப்போது. ஸோ இன்னொரு பீஸை நான் உங்களுக்கு பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா ரொம்ப பெருசாக போட்டு அந்த மாதிரி பண்ணலைன்னா சென்டரில் வந்து குக்காக மாவாக போயிடும். அதனால் வந்துட்டு நீங்கள் எப்போயுமே பண்ணும்போது வந்துட்டு அந்த லைட்டாக வந்து அந்த சென்டரில் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு வேகிறதுக்கு டைம் எடுக்காது அதிகமாக. நமக்கு வந்துட்டு குக் ஆகிறதும் ஈஸியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்களா, நான் இந்த சைஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் சைஸ் சிறுஸ் பண்ணணுன்னா கூட நீங்கள் சிறுஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படின்னா வீட்டில் வந்துட்டு ஈஸியாக குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணி கொடுக்கலான்றது தான் சிம்பிளாக உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியை வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதிலே வந்து நம்ம டிசைன் பண்ணணும், அந்த அச்சு வச்சு பண்ணணும், அதெல்லாம் வந்துட்டு அன்எக்ஸ்பெக்டடானது. ஸோ நம்ம வீட்டில் அழகாக குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக பண்ணி கொடுக்குறதுக்காக தான் இந்த ரெசிபி நம்ம ஈஸியாக எப்படி பண்ண முடியுன்றது தான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம எல்லாமே அந்த மாதிரி எல்லா பீஸுமே பிடிச்சாச்சு. உங்களுக்கு எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ எந்த பக்கமே ஃபினிஷிங் இல்லாமல் இல்லை பாருங்கள், அழகாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ சைடில் ஆயிலை காய வச்சிடலாம். ஸோ ஆயில் காஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு 1 by 1 வந்துட்டு இதை போட்டு நம்ம குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம எல்லா பீஸையும் வந்துட்டு நம்ம ஸ்லோ ஃப்ளேம் வச்சு போடுங்க, ரொம்ப சூடாயிட வேண்டாம். ஏன்னா கலர் வந்துட்டு உள்ள வேக்காடு கம்மியாயிரும். அதனால் வந்துட்டு போடும்போது வந்துட்டு அடுப்பை வந்து நார்மலான ஃப்ளேம் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு கொஞ்சம் காஞ்ச உடனே வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இதை போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 6 பீஸு நம்ம அந்த 6 பீஸையுமே வந்துட்டு நம்ம போட்டுடலாம். ஸோ ஆயில் வந்து நான் அளவாக வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு தான் ஆயில். ஸோ இதை வந்து நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்குது. இது வந்து நம்ம 3/4 ஆகிற உள்ள இதாக குக் ஆகிற அளவுக்கு இருக்குது. ஸோ வெந்துருச்சு அப்படின்னா அது கொஞ்சம் அப்படியே மேலே மிதக்க ஆரம்பிக்கும். நம்ம அதை பார்த்து நம்ம வந்துட்டு குக் ஆகிடுச்சு இல்லைங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ஒன் சைடு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இதாக இருக்குது. நம்ம வந்து லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். ஸோ நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு குக்கிங் ரெசிபிஸ் தான் வந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு அடுத்தடுத்து நம்ம போகிற ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நம்மளோட வீடியோவில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க நம்ம சேனலில். ஸோ நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு. வாரத்துக்கு வந்து 3 days வந்து நம்மளோட வீடியோஸ் வந்துட்டுருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், அழகாக வந்துட்டு அதையும் திருப்பி விட்டாச்சு. ஸோ அந்த சைடு குக் ஆகிட்டுருக்கு. நமக்கு வந்து அது பார்த்திங்கன்னா கலர் தாங்க ரொம்ப முக்கியம். அதில் தான் வந்துட்டு அந்த ஒரு நல்ல கலர், அந்த ஒரு மொறுமொறுப்பு வந்தால் தான் வந்துட்டு நம்ம சாப்பிடும்போது அந்த ஒரு ஃபீல் இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்து நல்லா குக் பண்ண அந்த கோல்டன் கலர் வரணும். ஸோ அந்த கலர் வர வரையும் வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேம் வச்சு நம்ம அழகாக குக் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ 2 minutes தான் குக் பண்ணியிருக்கோம். நமக்கு கலர் எவ்வளோ அழகாக வந்துருக்கு பார்த்திங்களா. ஸோ ஃப்ளேம் வந்து எப்போயுமே வந்துட்டு ரொம்ப ஹையாக ஏற்றி விட்டிங்கன்னா தான் டக்குன்னு கலர் வந்துட்டு உள்ளே வேகாமல் இருக்கும். நீங்கள் வந்து ஸ்லோ ஃப்ளேம் வச்சு கரெக்டாக குக் பண்ணோம் அப்படின்னா ஆயில் குடிக்காமல் ஸோ நம்ம அழகாக குக் பண்ணி எடுத்துடலாம் அதை. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு அந்த ஒரு வித்தியாசம் தெரியும். ஃபுல்லாக வந்து நல்ல கலர் வந்துருச்சு, அழகாக வெந்துருச்சு. இதை வந்து சின்ன ஒரு ஸ்ட்ரெயினரில் நம்ம மாற்றிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாற்றினதுக்கப்புறம் வந்து ஒரு நிமிஷம் விட்டுருங்க. ஸோ ஆயில் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆகட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அழகாக நம்ம வந்துட்டு நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஜீரா, அந்த ஜீராவில் வந்துட்டு அழகாக உள்ளே போட்டு டிப் பண்ணி எடுத்து இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 20 minutes அதாவது உள்ளே ஊற வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் ஒரு சின்ன பிளேட்டில் வச்சிங்க அப்படின்னா அந்த ஜீரா எல்லாமே ஃபுல்லாக அந்த காற்றுக்கு வந்து அப்சர்வ் ஆகி ட்ரை ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஆஸ்யூஷுவல் எப்பயும் போல கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 7 நாள்லேருந்து ஒரு 10 நாள் வரையும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது நம்ம வீட்டில் பண்ணுறதுனால. ஸோ இன்றைக்கி பார்த்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதான்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது எனி ஸ்வீட்ஸ் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஃபேவரட் வேணும் அப்படின்னா இல்லை உங்களுக்கு என்ன ஸ்வீட் பிடிக்குங்கிறத வந்து நம்ம சேனலில் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை வந்துட்டு நெக்ஸ்ட் ரெசிபியில் போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அழகான நம்ம வந்து பாதுஷா ரெடி பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நமக்கு குழந்தைங்களுக்கு கொடுத்து ஸோ சாப்பிட சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தெரியும் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்தது. ஸோ இதை வச்சுட்டோம் அப்படின்னிங்கன்னா ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷத்துலேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா உணர்ந்துடும். ஸோ உணர்ந்ததுக்கப்புறம் வந்து நம்ம எடுத்து ஒரு டப்பர் வேர்லையோ இல்லை வேறு இதில் அந்த மாதிரி ஏதாவது பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னிங்கன்னா நம்ம வந்துட்டு லாங் டைம் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இன்றைக்கி பாருங்கள் அழகான ஒரு பாதுஷா ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதை உடனே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்சுட்டேன், நான் சமைச்சிட்டேன், செஞ்சுட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் சாப்பிட போகிறேன். ஸோ நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட வந்துட்டு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய்.